புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம்ண்ணா. நாம் தமிழர் கட்சி என்னவா இருக்கிறீங்களா? நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பிறப்பிச்சாளராக இருக்கிறேன். கொள்கை பிறப்பிச்சாளராக இருக்கீங்க. நீங்க வந்து ஏன் டிவிக்கு வந்து கொள்கை இல்லைன்னு சொல்றீங்களா? கொள்கை என்னன்னு அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. சொன்னாதானே உயிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம நாம் தமிழர்ல ஏற்கனவே சொல்லிட்டோமே. சரி, புதுசா என்ன இருக்கு? அதாவது எது மாற்றமா இருக்க முடியும்னா எது இது வரைக்கும் இல்லையோ, எது இது வரைக்கும் தேவையோ அதுதான் மாற்றமா இருக்கு. எது இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அது இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அது எதன் மூலியமானா அண்ணன் சீமான் அவர்களுடைய வரவுனாலையும் நாம் தமிழர் கட்சியின் வரவினாலும் இந்த அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்ங்கிற அந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் கிடைச்சிருச்சு. அதுக்கு மீறி என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். டிவிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பயந்துட்டுங்களா? அதெல்லாம் அப்படி அவங்க வேணா சொல்லலாம். ஆனா வந்து புலியை பார்த்து பூனை வந்து பயப்படலாம், பூனையை பார்த்து புலி பயப்படுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கட்சியை பொறுத்தளவுல நாம வந்து தேர்தலை நோக்கி நகர்ற கட்சி இல்லை, அடுத்த தலைமுறை நோக்கி நகர்ற கட்சி. அதுக்கு போட்டியே கிடையாது. இனி வரும் நூற்றாண்டுகளில் ஒரு நூற்றாண்டு கூட நாம் தமிழருக்கு போட்டி கிடையாது. அதனால நாம யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது. அதனால அது மாற்று. மாவீரம் போற்றுவோம். என்னத்த மாவீரத்தை நீங்க போற்றுறீங்க? ஒரு மண்ணாங்கட்டி நீங்க உங்களுக்கு வீரன் தான் வீரனை வந்து அடையாளம் காண முடியும். ஒரு வீரன் தான் இன்னொரு வீரனை அடையாளம் பண்ண முடியும். விட்டுட்டு ஓடுற பிள்ளைங்க வந்து வீரத்தை பத்தி என்ன பேசுறது? சும்மா ட்விட்டர் அரசியல், அடுப்பாங்கிற அரசியல். அது பேர் விஜயனுடைய அரசியல். அடுப்பனை அரசியல், அடுப்பாங்கிற அரசியல், அலட்டல் அரசியல், அயோக்கிய அரசியல். அது வந்து ஆடம்பர அரசியல் நான் சொல்லுவேன். ஆனா மக்கள் மத்தியில வந்து பயங்கரமான ஆதரவு அது இருக்கும் தான். அதை பத்தி நம்ம அஞ்சக்கூடாது. அந்த சலனம் நமக்கு வரக்கூடாது. இப்ப எப்படின்னா, என்னுடைய மனைவியை பார்த்து நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிற போது பக்கத்துல நான் நினைச்சு இவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்கலாமே நினைச்சு ஒருத்தர் வருவான். அவளை பார்த்து நான் என் வாழ்க்கையை இழக்கக்கூடாது. அது மாதிரி அது யாருக்கு வேணும், அது ஒரு உதாரணம். அந்த இளைஞர்களுக்கு அவளை பார்த்தேன்னா என் வாழ்க்கை போயிடும். அதை நான் பார்த்தேன்னா, அதை யோசிச்சேன்னா, அதை பார்த்து பயந்தேன்னா இந்த மண்ணு போயிடும், இந்த மக்கள் அரசியல் போயிடும். அதை நாங்க உறுதியா நாங்க விட மாட்டோம். ஆனா நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? ஏன்னா டிவிக்கே கூட சேர்ந்து நீங்க ஈஸியா திமுகவை அடிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த ரசிகர் பலம்னு ஒன்று இருக்குது. அதையும் சேர்த்து அண்ணன் இருக்கிற இந்த சரியான அரசியலையும் வச்சு ஈஸியா திமுகவை அடிக்காம நீங்க வந்து திமுக வந்து விஜய் எதிர்க்கும் போது நீங்களும் சேர்ந்து வந்து இப்போ இப்படி பேசுவோமே, குப்பையை வைத்து கோபுரம் கட்ட முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா கட்டலாம்னு சொல்லுவோம். ஒரு கோமாளி கட்டினா என்ன ஆகும்னு இருக்குல்ல. குப்பையை வைத்து கோபுரம் கட்ட முடியாது. அது ஒரு குப்பை, அதை வச்சு கோபுரம் கட்ட முடியாது. நம்ம ராஜ கோபுரம் கட்ட நிக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது இது வரைக்கும் நூற்றாண்டுகள் இல்லை, இது வரைக்கும் இவ்வளவு ஒரு வீரியமா எடுத்துட்டு போற அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை. இப்ப பிறந்திருக்கு. எடுத்துட்டு போற தலைமை இன்றைக்கு வரைக்கும் பிறக்கல, இன்னைக்கு பிறந்திருக்கு. அந்த ராஜகோபுரம் கட்டுற அந்த ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி ஒரு ராஜகோபுரத்தை தமிழ்நாடு அரசியலா அப்படி கொண்டு வரணும் மகுடமா அப்படின்னு நினைக்கும் போது இந்த குப்பையை வச்சுட்டு கட்ட முடியாது. அது என்ன ஆகும்னா அந்த கலசத்தை அது காலி பண்ணிடும்.